ஊசியா போகணுமா? அப்படி என்னடி உனக்கு அவசரம்? ரேவதி அக்கா தெரியும்ல? யாரு? ஐயோ என் பெரியம்மா பொண்ணுடி, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதுவும் ரெட்டை குழந்தை. பார்க்க அப்படியே லட்டு மாதிரி இருக்காண்டி. நம்ம போய் பார்த்துட்டு வரலாம், கூட வாயேன். போலாம் கரெக்டு தான். ஆனால் எனக்கு நீ ட்வின்ஸ்ன்னு ஒன்று எனக்கு ஒரு நியூஸ் ஞாபகம் வந்துச்சே. ஓ நியூஸா? எப்படியோ நல்ல விஷயத்துக்கு போகிறோம், நீ சொல்கிற நியூஸை கேட்டுட்டு போவோமே, சொல்லு. ஒரே வயிற்றுல 2 குழந்தை பிறந்து நீ கேள்விப்பட்டிருப்ப. இதோ அதான் பார்க்க போகிறோமே. அதை விடு. ஆனா ஒரே குழந்தை 2 வாட்டி பிறந்து நீ எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கியா? ஏய் என்னடி சொல்ற? ஒரே குழந்தை 2 வாட்டி பிறந்துச்சா? கனவு எதுவும் கண்டியா? கனவுலாம் இல்லம்மா, உண்மையிலே இந்த ஸ்டோரி யூகேல நடந்திருக்கு. ஆஹா, இந்த நியூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் போலயே. சொல்லு சொல்லு. யூகேல கன்சீவான ஒரு லேடிக்கு கர்ப்பப்பையோட வாயில புற்றுநோய் இருந்திருக்கு. இதனால அந்த புற்றுநோயை நீக்கினாதான் குழந்தையும் அம்மாவையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னடி ஆச்சு? அப்புறம் என்னாச்சு, அந்த புற்றுநோயை நீக்கினாதான் குழந்தையும் அம்மாவையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு கர்ப்பப்பையில இருந்த 12 வார சிசுவை அப்படியே எடுத்து வெளியே வச்சு ஆப்ரேஷன் பண்ணி புற்றுநோயெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் உள்ள வச்சுட்டாங்க. ஓ, இதனாலதான் அந்த குழந்தை 2 வாட்டி பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ஆப்ரேஷன் நடக்கும்போது வெளியே எடுத்து வச்சாங்களே, அப்போ ஒரு வாட்டி பிறந்துச்சு. அதுக்கப்புறமா வளர்ச்சி அடைந்து எல்லாருக்கும் பிறக்கிற மாதிரி மறுபடியும் அந்த குழந்தை பிறந்து உலகத்துக்கு வந்திருக்கு. ஆஹா, இந்த நியூஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேள்விப்படுறேன்டி. அதனால தாண்டி கேட்டு போன்னு சொல்றேன். சரி, டைம் ஆகுதுல, சீக்கிரம் வா போலாம். இருடி, ட்ரெயின் புக் பண்றேன். எப்படி போவ? ஓ சரி பண்ணு.